ஹலோ ட்ரேடர்ஸ் வணக்கம். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நானும் நல்லா இருக்கேன். கொஞ்சம் கேப் விட்டுருச்சு பட் ஓகே. ஸோ இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட் இஸ் இன்ட்ராடே. இப்போ ஏன் நம்ம இன்ட்ராடே பற்றி பேச வந்திருக்கிறோன்னா நான் வந்து ஸ்டார்டிங்கில் என்னோட கரியரில் ஈக்விட்டி பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃபியூச்சர்ஸில் ட்ரேட் பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ 2023 லாஸ்ட் 2022லேருந்து நம்ம வந்து இன்ட்ராடே தான் பண்ணுறோம். அது ஆப்ஷன்ஸில் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அதனால் நம்ம அதை பற்றி பேசலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த டாப்பிக்கு ரொம்ப நாள் கழித்து போடுறேன். ஸோ என்னை நம்பி இருக்கிற சப்ஸ்கிரைபர்ஸுக்கு ரொம்ப 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 நன்றி. நான் கடமைப்பட்டிருக்கேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ராடே அப்படிங்கிறது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்குவோம். ஸோ இன்ட்ராடேங்கிறது பேசிக்காக என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பை டுடே செல் டுடே. ஸோ இன்னைக்கே வாங்கிட்டு இன்னைக்கே வித்தரணும். அதுதான் இன்ட்ராடேவோட கான்செப்ட். ஸோ இன்ட்ரா டே அந்த வார்த்தையை பிரிச்சிங்கனாவே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ இன்னைக்கு வாங்கிட்டு இன்னைக்கே வித்துருங்க அப்படிங்கிறது தான் அதனுடைய கான்செப்ட். ஓகேவா? அப்போ வாங்கிட்டு தான் விற்க முடியுமா, வித்துட்டு வாங்க முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா டெஃபினட்டாக நம்ம பண்ணலாங்க. டெஃபினட்டாக நீங்கள் வாங்கலாம், அதே மாதிரி விற்கலாம், வித்துட்டு மறுபடியும் வாங்கலாம். அது எப்படி பாசிபிள் அப்படின்னு கேட்டிங்கன்னா உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன். இப்போ நம்ம வந்து ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங் பண்ணுறோம். ஓகேங்களா? நான் ஆப்ஷன்ஸில் கால் ஆப்ஷன் பை பண்ணுறேன். அப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன், வாங்கியிருக்கேன். அப்போ நான் வந்து ஆப்ஷன்ஸில் கால் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு அதை செல் பண்ணுறேன். அது வந்து நமக்கு என்ன கேட்டகரி வரும்னா பை டுடே செல் டுடே. இன்றைக்கே வாங்கி இன்றைக்கே வித்துட்டேன். இது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து ஆப்ஷன்ஸில் செல் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஆப்ஷன்ஸில் பிஇ அதாவது புட் ஆப்ஷனை நான் செல் பண்ணியிருக்கேன். அப்புறம் நான் பை பண்ணிட்டேன். ஸோ இது வந்து அடுத்த கேட்டகரி. ஸோ இதையும் நம்ம இன்ட்ராடேன்னு தான் சொல்லணும். பட் எல்லாமே இன்னைக்குள்ள நடக்கணும். ஸோ இந்த இன்னைக்குள்ள நடக்கணும் அப்படிங்கிறதுல என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைம் லிமிட்டட். ஸோ நம்ம வந்து மார்னிங் 9:15க்கு வந்து நமக்கு ட்ரேடிங் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஈவினிங் 3:30க்கு முடியுது. ஸோ 3:20-25 இந்த டைம் குள்ளே நீங்கள் க்ளோஸ் பண்ணிடணும் உங்கள் இன்ட்ராடே ட்ரேடிங்கை. அப்படின்னா தான் அது இன்ட்ராடே கணக்காகும். ஒருவேளை நீங்கள் வந்து 3:30க்கு வச்சுருந்தீங்க அப்படின்னா ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். அது எப்படி ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் அப்படின்னு கேட்டிங்கன்னா புரோக்கர்ஸ் வந்து உங்களுடைய பொசிஷனை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. அதாவது நீங்கள் ட்ரேட் எடுக்கும்போதே இன்ட்ராடே அப்படிங்கிற ஆப்ஷனை போட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்திருந்தீங்க அப்படின்னா டெஃபினட்டாக உங்கள் ட்ரேட் வந்து க்ளோஸ் ஆகிடும். இன்கேஸ் நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அதாவது இன்னைக்கு நல்ல ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு மார்க்கெட்டு, இது நாளைக்கும் கண்டினியூ ஆகும் அப்படின்னு நினைக்கும் போது நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த 3:20 அப்படிங்கிற டைமுக்கு முன்னாடியே இன்ட்ராடே அப்படிங்கிற இருக்கிற பொசிஷனை வந்து நீங்கள் வந்து லாங் டைம் அப்படிங்கிறதுக்கு மாற்றிக்கணும். ஸோ நீங்கள் வந்து எல்லா ப்ரோக்கர்ஸ்லேயும் இந்த ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஸோ அதை வந்து 3:20-25க்கு முன்னாடியே நீங்கள் வந்து அதை கன்வெர்ட் பண்ணிக்கலாம். பட் அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா முடியாது. ஏன்னா அவங்க ஆட்டோ ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுவாங்க. ஸோ இது வந்து டைம் லிமிட்டட் 9:15 to 3:25 டைம். ஸோ 3:20-25 இது ப்ரோக்கர்ஸை பொறுத்து க்ளோஸ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோ பிடிஎஸ்டி நோ பொசிஷன்ஸ். ஓகே. ஸோ இன்ட்ராடே அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இன்ட்ராடே ட்ரேடு தான் பண்ண போகிறோம் அப்படின்ட்டா நம்ம வந்து பை டுடே செல் டுமாரோ, அதாவது இன்னைக்கு வாங்கிட்டு நாளைக்கு நான் செல் பண்ணுறேன், இல்லை இன்னைக்கு நான் வந்து புட் ஆப்ஷன் வாங்கிட்டு நாளைக்கு நான் செல் பண்ணுறேன் அப்படிங்கிற கான்செப்டுக்குள்ளே போயிட்டீங்கன்னா அது வந்து பிடிஎஸ்டி. அது வந்து நம்ம வந்து இன்ட்ராடேன்னு சொல்ல முடியாது. அதை வந்து நம்ம வந்து பிடிஎஸ்டின்னு தான் சொல்லணும். ஸோ இன்ட்ராடேங்கிறது நம்ம கிளியராக சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு வாங்கி விற்கணும் இல்லைன்னா விற்றுட்டு வாங்கணும். அதை வந்து அந்த டைம் லிமிட்டுக்குள்ளே நம்ம பண்ணணும். அதுதான் இன்ட்ராடே. ஸோ இந்த இன்ட்ராடே ட்ரேடிங்கில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கேட்டகரிஸ் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்ல பார்த்தீங்கன்னா இன்ட்ராடேல 1 ஹவர் கேண்டில் வச்சு பண்ணுறாங்க, 15 மினிட்ஸ் கேண்டில் வச்சு பண்ணுறாங்க, 5 மினிட்ஸில் வச்சு பண்ணுறாங்க, ஸ்கேல்பிங் பண்ணுறாங்க. அதாவது மின்னல் வேகத்தில் உள்ளே போயிட்டு மின்னல் வேகத்தில் வெளியே வந்துடுறாங்க. அதான் ஸ்கேல்பிங்கு. அது வந்து என்ன பார்த்தீங்கன்னா குவான்டிட்டி நிறையா போட்டு அந்த ஸ்கேல்பிங் எல்லாம் பண்ணுறாங்க. ஸோ அதில் நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம அதை பற்றி இப்போ எதுவும் பேசலை. பட் ஜென்ரலாக இன்ட்ராடே என்ன அப்படிங்கிறது தான் பேச போகிறோம். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் நோ பொசிஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அது பொசிஷன் என்னன்னா நான் இன்னைக்கு வாங்கிட்டு 10 நாள் கழிச்சு வைக்கிறேன், ஒரு வாரம் கழிச்சு வைக்கிறேன், இல்லை அதுலேயே ஸ்விங் ட்ரேடிங் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணலாம் தாராளமாக. அதை வந்து கன்வெர்ட் பண்ணிட்டு தான் பண்ணணும். இன்ட்ராலில் எடுத்துட்டு அதை அப்படியே நான் 3:30 வரைக்கும் வச்சுட்டு அடுத்த நாள் எங்கேயோ என்னோட பொசிஷனை காணன்னு தேடக்கூடாது. ஏன்னா நம்ம கன்வெர்ட் பண்ணலை, அதனால் இல்லை, அது இன்ட்ரேடாவாக க்ளோஸ் ஆகிடுச்சு, அவ்வளோதான். ஓகேங்களா? ஓகே. இந்த இன்ட்ராடே ட்ரேடிங் வந்து எது இதில் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்விட்டிலையும் பண்ணலாம், ஃபியூச்சர்ஸ்லையும் பண்ணலாம், ஆப்ஷன்ஸ்லையும் பண்ணலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தம் என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கில் தான் வந்து இன்ட்ராடே அப்படிங்கிறத வந்து கொண்டு வருவாங்க. ஈக்விட்டியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக வந்து வேல்யூ ஏறாது. வேல்யூ ஏறினாலும் நீங்கள் வந்து மொத்த மணியும் கொடுத்து வாங்கணும். அது என்ன மொத்த மணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ டிசிஎஸ் ஷேர் வந்து ஒரு ஷேர் வந்து 2,500 விற்கிது அப்படின்னா அந்த 2,500 கொடுத்தீங்கன்னா தான் உங்களுக்கு ஒரு ஷேர் கிடைக்கும். அதையும் நீங்கள் வந்து
பை பண்ணிட்டு செல் தான் பண்ண முடியும். செல் பண்ணிட்டு பை பண்ண முடியாது. இங்க வந்து ரிவர்ஸ்ல பண்ண முடியாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஈக்விட்டில பை பண்ணிட்டு செல் தான் பண்ண முடியும். செல் பண்ணிட்டு பை பண்ண முடியாது. ஸோ அதனால இன்ட்ராடே அதில் யாரும் பண்ண மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்சு 99.99% யாரும் பண்ண மாட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர்ஸ். ஸோ ஃபியூச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பண்ணுறாங்க. நானும் பண்ணியிருக்கேன் ஃபியூச்சர்ஸில் இன்ட்ராடே. பட் அவ்வளோ பெனிஃபிஷியலாக இருக்குமான்னு கேட்டால் டெஃபினட்டாக ரொம்ப வாலட்டைலாக இருக்கும்போது உங்களுக்கு மார்க்கெட் வந்து வாலட்டைலாக இருக்கும்போது டெஃபினட்டாக பெனிஃபிஷியலாக தான் இருக்கும். பட் உங்களுக்கு வந்து பணம் நிறையா தேவைப்படுங்க. ஸோ ஒரு ஒரு லாட் எடுக்கணும்னா உங்களுக்கு 1,00,000க்கு மேலே மினிமம் தேவைப்படும். ஸோ அந்த பணம் இருக்குது அப்படிங்கிறவங்கள மட்டும்தான் அதில் பண்ணுவாங்க. பட் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது வந்து கான்ட்ராக்ட் பேஸ் மட்டும்தான். ஓகேங்களா? இப்போ ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஆப்ஷன்ஸ்னு வந்துட்டாவே அது வந்து நமக்கு வீக்லி கான்ட்ராக்ட் இருக்குது, மந்த்லி கான்ட்ராக்ட் இருக்குது. ஸோ அந்த கான்ட்ராக்ட் பேஸில் ஃபியூச்சர்ஸில் வந்து மந்த்லி கான்ட்ராக்ட் மட்டும்தான். ஆப்ஷன்ஸில் உங்களுக்கு வீக்லி அண்ட் மந்த்லி கான்ட்ராக்ட் ரெண்டுமே வரும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஏன் ஃபியூச்சர்ஸ்க்கு போகணும்? ஆப்ஷன்ஸ்லேயே ட்ரேட் பண்ணலாமே. ஸோ ஆப்ஷன்ஸில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரிஸ்க் இருக்குது. டெஃபினெட்லி நம்ம அக்செப்ட் பண்ணிக்கணும். நிறையவே ரிஸ்க் இருக்குது. பட் அதே மாதிரி நமக்கு ரிவார்டு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஷன்ஸில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லோ காஸ்ட். நீங்கள் ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரீமியம் மட்டும் இருந்தால் போதும். இப்போ வந்து ஒரு ஃபியூச்சர்ஸில் அந்த ஒரு லாட் வாங்குறதுக்கு 1,50,000 ரூபா தேவைப்படுதுன்னா இங்கே ஒரு 8,000 9,000 10,000 இருந்தால் கூட போதும். ஒரு லாட் நீங்கள் வாங்கிடலாம். அதே மாதிரி நீங்கள் வந்து ஆப்ஷன்ஸில் வந்து நிறைய குவான்டிட்டி வாங்க சான்சஸ் இருக்குது. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பையராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது ப்ரீ டிஃபைன்டு லாசஸ். இப்போ வந்து ஒரு 10 லாட் வாங்கியிருக்கேன். 10 லாட்டுக்கு மொத்த லாஸ் வந்து 50,000 அப்படின்னா அதாவது அந்த ப்ரீமியம் 50,000னா மேக்ஸிமம் லாஸே அந்த 50,000 தான். பட் அதே ஆப்ஷன் செல்லிங் பண்ணீங்க அப்படின்னா இது வந்து ஃபியூச்சர்ஸ் கணக்கு தான். ஸோ ஃபியூச்சர்ஸில் எவ்வளோ காஸ்ட் வருதோ கிட்டத்தட்ட சிமிலராக தான் ஒரு லாட்டுக்கு வரும். ஆனால் உங்களுக்கு வந்து கொஞ்சம் பெனிஃபிட் அதிகம் இருக்குன்னு ஆப்ஷன் செல்லர் சொல்லுவாங்க. பட் நம்மள மாதிரி ஆப்ஷன் பையர்ஸ் என்ன நினைக்கிறேன்னா என்கிட்ட காசு இல்லை, 50,000 தான் இருக்குது, 1,00,000 தான் இருக்குது. இதை வச்சு என்னோட கேபிட்டல் நான் மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமா, என்னோட ப்ராஃபிட்டை மேக்ஸிமைஸ் பண்ண முடியுமான்னு தான் பார்க்குறோம். நான் வந்து டெக்னிக்கல் அனாலிசிஸில் நல்லா இருக்கேன். என்னுடைய பேஷன்ஸ் நல்லா இருக்கு, என்னோட டிசிப்ளின் நல்லா இருக்கு, என்னோட மென்டல் ஸ்டெபிலிட்டி நல்லா இருக்கு அப்படிங்கிறவங்க டெஃபினட்டாக ஆப்ஷன்ஸ் ட்ரேடிங்கை வந்து ப்ரிஃபர் பண்ணலாம் இன்ட்ராடேல. பட் மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்ச 90% 95% மக்கள் பார்த்தீங்கன்னா இன்ட்ராடே பண்ணுறாங்க அப்படின்னா டெஃபினட்டாக அவங்க ப்ரிஃபர் பண்ணுறது ஆப்ஷன்ஸ் மட்டும்தான். அவங்க ஈக்விட்டி பக்கமோ ஃபியூச்சர்ஸ் பக்கமோ போக மாட்டாங்க. பட் நம்ம இதை பற்றி எல்லாம் ஆப்ஷன்ஸ் பேசிக்ஸு, ஃபியூச்சர்ஸ் பேசிக்ஸு, ஈக்விட்டி பேசிக்ஸ் பற்றி நம்ம ஒரு வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் வந்து பிளேலிஸ்ட்லையோ இல்லை என்னோட யூடியூப்லேயோ பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த வீடியோ இது வரைக்கும் முழுமையாக பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் அகெயின் ஒன்ஸ் அகெயின் இது வரைக்கும் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண எல்லா நண்பர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஏன்னா நான் வீடியோ போஸ்ட் பண்ணலைனாலும் ஸ்டில் வந்து நிறைய சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, நிறைய கமெண்ட்ஸ் போடுறீங்க, நிறைய பேர் எனக்கு காண்டாக்ட் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் லவ் அண்ட் ஹாப்பி டே.